விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாசம் என்ன சொல்கிறது? நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள், சார் ராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதுமே மறைய போகிறது, எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அவ்வாறு இல்லை. பிடிவாதமாக தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத முன்னேற்றம் அப்படிங்கிறது அரசாங்கம் மூலமாக, அது பேமெண்டாக இருக்கலாம், ஆர்டர்ஸாக இருக்கலாம், டாக்குமெண்டாக இருக்கலாம், அப்ரூவலாக இருக்கலாம், மளவென்று வரும். இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு ஃபெதர் ஆன் த கேப் அப்படின்னு சொல்வதை போல் சுபகாரகன் குரு, சுபகாரியத்தை குறுகாட்டக்கூடிய குரு 9ஆம் இடம்னு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து நம்மளை எப்படி பாக்குறாருன்னா விசேஷமா பாக்குறாரு, தனியா பாக்குறாரு, துண்டா தூக்குறாரு. வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் மளவென்று நடக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை பார்க்கிறார். அங்கு சாட்டான் வக்ரம்ங்கிறதுனால குழந்தைகளும் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு விதத்தில் சாதிக்கணும் அப்படின்னு துடிப்பார்கள். குரு உச்சம் பெரிய பிளஸ், சூரியனுக்கு திக்பலம் பெரிய பிளஸ். முதல்ல சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம், அப்புறம் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம், எல்லா விஷயமும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பெரும் பகுதி நாங்கள் மலேசியா நாட்டில் நிறைய நண்பர்களை காண்பதற்காக வந்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஜோதிட தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமர்க்களமான ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் மாதம் 17 வரை என்ன சொல்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை முதலில் விவரமாக காண்போம். விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாசம் என்ன சொல்கிறது? நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள், சார் ராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதுமே மறைய போகிறது, எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அவ்வாறு இல்லை. செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு மட்டும் அதிபதி கிடையாது, அவர் தான் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு தொடர்பு கொண்டாலே திடீர் ராஜயோகம் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. ஏன்னா அது 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமாக வருகிறது. 8ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதியுடைய மிருகசீர்ஷ நட்சத்திரமும் உள்ளே வருகிறது. 2 நிலைகளில் 6, 8 தொடர்பு. 8ஆம் வீட்டில் செவ்வாய் அடங்கினாலும் வீடு கொடுத்த புதன் முதல்ல 10ஆம் இடம், பிறகு 11ஆம் இடம் லாபம். அப்போ இது அனுகூல சத்ரு. புதன் நமக்கு சத்ரு கிரகமாக இருந்தாலும் அவர் நமக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது ஒரு கட்டளைன்னு வச்சுக்கலாம். முதல்ல அவர் 10ஆம் இடம் தசம கேந்திரம். இது எல்லாமே நமக்கு மேலும் மேலும் லாபத்தை தூக்கி கொடுப்பதற்கு ஒரு அனுகூலமான அமைப்பு. 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் மறைந்திருந்தால் பொதுவா மறைக்கப்பட்ட விஷயங்கள், மறைக்கப்பட்ட ஞானம் வெளியே வரும். இதுல என்னன்னா இதெல்லாம் ஒளிந்திருக்கிறது, இதெல்லாம் எடுபடாதுன்னு நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதற்கு ஒரு நல்ல விலை வரும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனம், சூரியன் ஆட்சி. சொந்த வீட்டுல திரும்பவும் சூரியன் அதே வீட்டுக்கு வருவதற்கு இன்னும் 11 மாதங்கள் ஆகும். அந்த 10ஆம் வீட்டுல சூரியன் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது வர்க்கோத்தமம், பூரம் 3ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சம், உத்திரம் 1ஆம் பாதத்திலும் புஷ்கர நவாம்சம்ங்கிற அமைப்புல 100க்கு 100 வாங்க வேண்டிய இடத்துல தொழில்ல 100க்கு 150 வாங்கக்கூடிய உயர்நிலை அமைப்பு. பிடிவாதமாக தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத முன்னேற்றம் அப்படிங்கிறது அரசாங்கம் மூலமாக, அது பேமெண்டாக இருக்கலாம், ஆர்டர்ஸாக இருக்கலாம், டாக்குமெண்டாக இருக்கலாம், அப்ரூவலாக இருக்கலாம், மளவென்று வரும். இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு நீங்க எடுத்துக்கலாம். சொத்துக்கள் தொடர்பான நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். ஏன்னா ஆவணங்களை மெயினா குறிகாட்டக்கூடியது, டாக்குமெண்டேஷனை குறிகாட்டக்கூடிய கிரகமே புதன் தான். அவர் 11 லாபத்தில் அடங்குகிறார். அவர் சந்திரனுடைய அஸ்தம் 2ஆம் பாதத்தில் வரும் பொழுது
நவாம்சத்தில் நமக்கு எதிர்நிலையில் அவர் ரிஷபத்தில் வந்து அமருவார். அது காலகட்டங்கள்ல மதிநுட்பம், நல்ல ஒரு ஞானம், மேலும் ஒரு புத்திசாலித்தனம், இன்டலெக்சுவல் பவர், இவை அனைத்தும் ஏற்படும். எப்பேற்பட்ட ஒரு கரடுமுரடான சிக்கலுக்கும் நமக்கு வழி கிடைக்கும். முதல்ல லாபத்தில் சுக்கிரன், நீசபங்க ராஜயோகம். இது லைஃப் பார்ட்னர் மூலமாக நமக்கு லாபம், வியாபார விரிவாக்கம் மூலமாக நமக்கு உயர்நிலை, மனதளவில் ஒரு நல்ல உற்சாகம், சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும். இதுக்கெல்லாம் ஒரு ஃபெதர் ஆன் த கேப் அப்படின்னு சொல்வதை போல் சுபகாரகன் குரு, சுபகாரியத்தை குறுகாட்டக்கூடிய குரு 9ஆம் இடம்னு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா விசேஷமா பார்க்கிறாரு, தனியா பார்க்கிறாரு, துண்டா தூக்குறாரு. ஒரு கூட்டத்துல 1000 பேர் இருக்கு, உள்ள போக முடியுமா போக முடியாதா அப்படிங்கிற அந்த நுழைவாயிலில் நிற்கும் பொழுது ஒரு அதிகாரி கரெக்டா நம்மை மட்டும் தூக்கி அந்த ஒரு கியூ வரிசையில் நிற்காமல் உள்ளே அனுமதித்தால் என்ன ஒரு சமாதானமும் சந்தோஷமும் ஒரு சாத்வீகமான உணர்வும் ஏற்படுமோ, அதற்கு நிகரான இந்த குரு பார்வை. ஏன்னா நம்மளுக்கு அவர் பூர்வ புண்ணியாதிபதி, தனாதிபதி, நம்மளுடைய பாகியஸ்தானத்துல உச்சமடைஞ்சு அந்த ஒரு ஒளி தத்துவத்தை, சுப தத்துவத்தை தனியாக நம்மீது அதுவும் விசேஷமாக செலுத்துகிறார். மொத்தமா இது நாள் வரை எனக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நாம் நினைத்தோமோ அவை அனைத்தும் மளவென்று நமக்கு வரிசையாக கோல் வந்து இதுதான் இந்த குரு பார்வையுடைய ஒரு பிளஸ். வரிசையா சுபகாரியங்கள் என்பது நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். அவர் நம்ம மட்டும்தான் பார்க்கிறாரா? 3ஆம் இடம் வெற்றியை பார்க்கிறார், நட்பு ஸ்தானத்தை பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். இது நாள் வரை முயற்சிகளை செய்யாமல் முடங்கி கிடந்தவர்கள் கூட இனி வரிசையாக முயற்சிகள் செய்ய துணிந்து விடுவார்கள். நம்மளுடைய 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். நம்மளுடைய குழந்தைகளுக்கு வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும், சுபகாரியங்களாக இருந்தாலும் மளவென்று நடக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை பார்க்கிறார். அங்கு சாட்டான் வக்ரம்ங்கிறதுனால குழந்தைகளும் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு விதத்தில் சாதிக்கணும் அப்படின்னு துடிப்பார்கள். குரு உச்சம் பெரிய பிளஸ், சூரியனுக்கு திக்பலம் பெரிய பிளஸ். முதல்ல சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம், அப்புறம் புதன் ஆட்சி உச்சம், மூலத்திரிகோணம், எல்லா விஷயமும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுல மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு தேடினோம்னா 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்துக்கு செவ்வாயுடைய 7வது பார்வையும் சனியுடைய 10வது பார்வையும் ஒன்றாக வந்து விடுகிறது. ஒரு ஸ்பீடுல சில நேரத்துல நம்ம வார்த்தைகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைகளே நமக்கு ஆப்போசிட்டாக போய்விடும். நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவரை புண்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பா குழந்தைகள் அந்த இடத்துல வந்து ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளணும். லைஃப் பார்ட்னர், நீ விருச்சிக ராசி சகோதரியா இருந்தால் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வார்த்தை பரிமாற்றங்கள் ஒருவர் மற்றவரை காயப்படுத்தாத அளவுக்கு பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பா இடம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம். ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து அஷ்டமத்துல ராகுவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். திருவாதிரையில் பயணிக்கும் பொழுது நட்சத்திராதிபதி ராகு நமக்கு 4ஆம் இடத்தில் சுப கிரகத்தின் பார்வையை இழந்து நிற்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது கண்ணுக்கு தெரியாத டாக்குமெண்டேஷன் சிக்கல் வராத அளவுக்கு நாம் நம்மை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆவணங்கள் சரிபார்த்து கொள்வது, பழைய தீர்வுகளை கட்டுவது, இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் நாம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. மெயினா நமக்கு ஒர்க் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் இருக்கிறது. குழந்தைகள் கல்வியில் கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவார்கள். வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். செவ்வாய்க்கிழமைகளில் கிருத்திகை, விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், மேலும் ஷஷ்டி திதிகள் வரும் பொழுது முருகனை வழிபடுவது,
ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் இது நேரம் வரை பார்த்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், வருடாந்திர கிரகங்களான சனி பகவான் வக்ரம், ராகு கேது அச்சுக்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு பகவான் உச்சமடைந்து மாதம் முழுவதுமே அதே கடகராசி மனையில் தான் இருக்கிறார். மாதாந்திர கிரகங்களில் செவ்வாய் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவின் சாரம் ஏறப்போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் வந்து அமருகிறார். சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் இருக்கிறார். புதன் என்ற கிரகம் செப்டம்பர் 4ஆம் தேதி கன்னிராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். சுக்கிரன் என்ற கிரகம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சி. சோ இந்த புதனும் சுக்கிரனும் ஆட்சி பலம், சூரியன் ஆட்சி பலம் முறையே ராசிகளுக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகங்களாக வருகிறது. இதையும் தவிர கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதனை செவ்வாய் 4வது பார்வையாகவும் சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும் பார்க்க இருக்கிறார். தனுராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். தனுராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக மகர மனையை செவ்வாய் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டையும் பார்க்க இருக்கிறார். சார், நீங்க சொன்ன எல்லா பலரும் நன்றாக இருக்கிறது, மேலும் 2 வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொன்னால், சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் ராகுவின் சாரம் ஏறப் போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு. சுக்கிரன் வக்ரம் அடைய போகிறார். யாருக்கெல்லாம் காதல் கை கூட போகிறது, யாருக்கெல்லாம் காதலில் மேலும் மேலும் சிக்கல் கூட போகிறது என்பதை வழக்கம் போல் தனியாக பிரத்யேகமாக 12 பதிவுகளாக பட்டையை கிளப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.